வணக்கம் 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 மக்களே. கடைசி எக்ஸாம்ன்றதுனால படிக்கவே தோணாது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் நமக்கு கிடையாது. மேக்ஸ் தான் இருக்கிறதுலே டஃப். முக்கியமாக 11th மேக்ஸ் 12th மேக்ஸ் விட டஃப். அப்போ என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா படித்து ஃபவுண்டேஷன் ஏற்றிட்டிங்க அப்படின்னா சூப்பராக 12th மேக்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 12th போர்ஷன்ஸ்லாம் நம்ம வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் 11th படிக்கிறீங்க, நீங்கள் 12th இப்போயே படிக்கக்கூடாது? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 12th படிக்கிறதுக்கான ஒரே சான்ஸ் இது மட்டும்தான். இந்த 1 மாதம் ஆஃப்டர் குவார்ட்டருக்கு அப்புறம் சொல்கிறேன். குவார்ட்டருக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கவே தோணாது. கிளாஸில் அதிகமாக டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, சில ஸ்கூல் நடத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட 12th போர்ஷன்ஸை இப்போவே படிக்கலாம். எப்படின்னா அப்படின்னு கேட்டால் நம்மளோட வீலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் 12th போர்ஷன்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 999. நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3மே இருக்குது. அது இப்போத்துலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நீங்கள் 11th முடிக்கிறதுக்குள்ளேயே கவர் பண்ணிடலாம். அப்புறம் 11th என்ன பண்ணுறது அப்படின்னா 11th எல்லா இம்பார்ட்டண்ட்டும் நானே உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் கொஞ்சம் மட்டும் படிச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். நம்ம 12th இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் எங்கள் சென்டரில் ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மட்டும்தான் ரொம்ப லேட்டாக இருக்கீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காம்படிஷன் எதிராக ஹெவியாக இருக்கும், கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போய்டும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் லெசனோட இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்தால் போதும், எதுவுமே பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸு, இது ஃபுல்லாக எக்ஸசைஸ். ஓகேவா? டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் லெசனோடது. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸும் இருக்கும். 11th இருக்கும், அடுத்த வருஷம் போக 12th இருக்க போகுது. அப்போ 2 வருஷத்துக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 12,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போனா எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆப் வந்து 3 மாதம் தான் ஆகுது. ஜஸ்ட் 3 மாதத்தில் 12,000 பசங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ ஒர்த்துன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கே புரியும். நீங்கள்லாம் கெத்துன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசனோட எக்ஸாம்பிள்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே இருக்குது இதுலேயே. அதில் எக்ஸசைஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இருக்குப்பா. நான் 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக கொடுக்கலாமேண்ணா? எப்படி எல்லாத்தையும் எழுத தான் போகிறோம், அதனால தான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக 5 மார்க் தனியாக இம்பார்ட்டன்ட், 2 மார்க் தனியாக இம்பார்ட்டன்ட், 3 மார்க் தனியாக இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ தேர்ட் லெசன் முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நேப்பியர் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா, ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசனில் பொறுத்த வரைக்கும் 4.4 தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும், ஈஸியாக படிச்சிடலாம். ஜஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். 5th லெசன் பைனாமியல் தியரம். இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது வருங்க எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸசைஸ். 6th லெசனில் இந்த 12, 13, 14, 15 இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மிஸ் பண்ணவே கூடாது எக்ஸசைஸில். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த 33லேருந்து 40 வரைக்கும் இது கம்பல்சரியாக பார்த்துருக்கணும். சரிண்ணா டக்குன்னு முடிச்சிட்டிங்களா அவ்வளோதானா அப்படின்னா இதில் உங்களுக்கு பாஸ் ஆகிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி. பைனாமியல் தியரம், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.9 இந்த 3 மட்டும் பார்த்துட்டு 1 மார்க் பார்த்துட்டு பாஸ். ஓகேவா? இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும்னா அப்படின்றவங்க ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன் பார்த்துட்டு போனால் பாஸ். 60 எடுக்கலாம், 60 கிட்ட எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே எடுக்கணுன்றவங்க எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துருப்பாங்க போதும். இல்லைனா எனக்கு வந்து எல்லா லெசன்லையுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க, 1.3 நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் 2.4ல் ஒரு சம் இருக்கும், அந்த சம் பார்த்துக்கோங்க. 2.9 பார்த்துக்கோங்க. லாகரிதம் சம் பார்த்துக்கோங்க 2.11. தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாய்ஸ் விட்டுருங்க. இல்லை படிக்கிறன்றவங்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோர்த் லெசன் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அது அந்த 4.4 மட்டும் அதை பார்த்துக்கோங்க. 5th லெசன் பைனாமியல் தியரம் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 6th லெசன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் 4 சம் 6.4ல் இருக்கிற இந்த லாஸ்ட்டு ஒரு 5 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 5 சம், அதோட எக்ஸாம்பிள்ஸான ஒரு 5 சம். இந்த 10 சம் மட்டும் பார்த்தாலே போதும். இதை வச்சு நீங்கள் 7 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் 3 மார்க் 2 3 அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க் நல்லா படிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் 90க்கு 70 இல்லை 60 கிட்ட எடுத்துடலாம். ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா 70+ மேலே ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக படிச்சு சொல்லியிருக்கேன். இதில் நான் எனக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டவுட்டு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டவுட்டு, நான் என்னென்னா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன பண்ணியிருக்கேன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோடது, ஃபஸ்ட் லெசனோடது,
அப்புறமா பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இது எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டல்லாக இருக்குது சேனல், நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கேட்குற எல்லாத்துக்கும் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லிக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளான் வேணும், ஆஃப்டர் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் பிளான் வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். 12th இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா 12th நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 12th ஏன் படிக்கணும், படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பெருசாக போடுறேன். அதை உங்கள் பேரண்ட்டு காட்டும் போது அவங்களுக்கும் புரியும், நீங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நீங்கள் 12th மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF எல்லாத்தையுமே நம்மளோட ஆப்பில் இருக்குது. ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், கடைசியில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்குன்னு பார்க்காது, ஆஃப் இயர்லிக்கு பண்ணணும், பப்ளிக்கு படிக்கணும், ஆனுவலுக்கு படிக்கணும், சின்ன சின்ன மிட் டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு நம்ம ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.